कृतयध्यायते विष्णु त्रेतायाम जदोमகை துவாபரே பரிசர்யாயம் கலௌதத் ஹரிகீர்த்தனாத். கிருதயுகமாகிய யுகத்திற்கு சிகப்பு நிறம், திரேதாயுகத்திற்கு பச்சை நிறம், துவாபரயுகத்திற்கு கருப்பு நிறம், கலியுகத்துக்கு மஞ்சள் நிறம். மங்களகரமாயட்டும் உலகம். உலகம் அப்படிங்கிறது 195 நாடுகள், 6500 மொழிகள், 4000 மதங்கள் கொண்டது. மதங்கள் அப்படிங்கிறத விட இப்போ நடந்துகிட்ருக்க கலியுகத்தில் நிறைய வித்தியாசங்கள் எல்லோரும் பார்க்குறோம். எல்லோரும் வாழ்நாளும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அமைதியாக இருக்கணும், மிக நல்லது. பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்டஜம், உத்பிஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜத்தில் வர்ற பிறப்புக்கள் இறைவன் நோக்கி செய்ய வேண்டிய கர்மா அப்படிங்கிறது மானுட ஜென்மம் செய்கிறது. மனிதனுடைய கர்மா என்ன? இறைவனை தியானிப்பது. அதற்கு நேரம் செலவு பண்ணுவதில்லை, யாரும் செலவு பண்ணுவதில்லை. உபன்யாசம் பண்ணதை விட நாம் செலவு பண்ணி விடலாம் என்பதுதான் யுகத்தின் தர்மம். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை, 4000 திவ்ய பிரபந்தமாகிய 4 வேதங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால் மிக நல்லது. அடியேன் அதில் சிலவற்றை உபதேசம் செய்கிறேன். நவகிரகங்களும் நம்மால் வாரும் என்று முடிப்பேன். அதாவது ராமாயணம் என்றால் ராமபிரானுடைய வாழ்நாள் தத்துவம். ராமாயணம் அப்படிங்கிறது ராமபிரானுடைய வாழ்நாளை சொல்லி வால்மீகி எழுதியிருப்பார். 7 காண்டங்கள். பாலகாண்டம் ராமன் பிறந்து வளர்ந்தது. அயோத்தியா காண்டம் ராமபிரான் முடிசூட்டும் நேரம் வரக்கூடிய நேரத்தில் காட்டுக்கு அனுப்புவது, வானப்பிரசனாவது. அதன்பின் ஆரண்ய காண்டம் அப்படின்னா காட்டில் வாழ்ந்த வாழ்வு. 14 ஆண்டுகள் ராமபிரான் வாழ்ந்த ஆரண்ய காண்டம், காட்டு வாழ்க்கை. சீதா பிராட்டி கடத்தப்படுதல். கிஷ்கிந்தா காண்டம் என்றால் சுக்ரீவனுடைய நட்பு கிடைத்து சீதா பிராட்டியை தேடுவது ஆரம்பமாகிறது. சுந்தரகாண்டம் மிக முக்கியமானது. ஹனுமன் இலங்கை நோக்கி செல்வது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் அனைவரும் தெரிஞ்சு கொள்வது மிகவும் நல்லது. யுத்த காண்டம் என்றால் லங்கா காண்டம், அதாவது ராவனுடன் போர், அனைத்தையும் அடித்து அயோத்தி நோக்கி செல்கிறார் ராமபிரான். அதான் யுத்த காண்டம். உத்தரகாண்டம் என்பது சீதா பிராட்டி வனவாசம் சென்று லவகுசனை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த தத்துவம் கடைசி காண்டம். அதன்பின் மகாபாரதம் வேதவியாசரால் எழுதப்பட்டது. வேதவியாசர் மிக முக்கியமானவர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணு என்பதால் மகாபாரதம் 5வது வேதம். துவாபரயுகத்தில் மகாபாரதம் 18 பருவாக்கள் கொண்டது. மகாபாரதம் 18 பருவாக்களில் 1,00,000 ஸ்லோகம் வரும். முதல் பருவா ஆதி பருவா, சபா பருவா, வனபருவா, விராட பருவா, உத்தியோக பருவா, பீஷ்ம பருவா, துரோண பருவா, கர்ண பருவா, சால்ய பருவா, சௌப்திக பருவா, ஸ்திரீ பருவா, சாந்தி பருவா, அனுசாட்சண பருவா, அஸ்வமேதிக பருவா, ஆசிரமவாசிக பருவா, மௌசல பருவா, மகாபிரஸ்தானிக பருவா, ஸ்வர்காலோகன பருவா அப்படின்னு தான் இந்த பருவாக்கள். இதில் முக்கியமானது அப்படின்னா யுகதர்மமாகிய நாமம் அப்படிங்கிறது அனுசாசன பருவால் 147வது அத்தியாயத்தில் வரக்கூடியதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அனுசாசன பருவால். அதே மாதிரி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனை காண்பதற்கான வழி பகவானது உபதேசமாகிய கீதை. அது பீஷ்ம பருவால் இருக்கும். பீஷ்ம பருவால் பகவத்கீதை வரும். மகாபாரதத்தில் அதுதான் விசேஷம். பகவத்கீதை அப்படின்னா அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது பகவானது உபதேசம். 18 அத்தியாயம், 700 ஸ்லோகங்கள். முதல் அத்தியாயம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். அதில் ஒரு 46 ஸ்லோகம் வரும். கீதையின் உட்பொருள் சுருக்கம் ஒரு 72 ஸ்லோகம் வரும். 3வது கர்மயோகம் 43 ஸ்லோகங்கள் வரும். உன்னத அறிவு 42 ஸ்லோகங்கள் வரும். அதன்பின் 5வதாக கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், 29 ஸ்லோகங்கள் வரும். அதன்பின் 6வதாக தியான யோகம் 47 ஸ்லோகங்கள் வரும். 7வது பூரணத்தின் ஞானம் 30 ஸ்லோகங்கள் வரும். 8வது பரத்தை அடைதல் 28 ஸ்லோகங்கள் வரும். 9 மிக இரகசியமான அறிவு 34 ஸ்லோகங்கள். 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் 42 ஸ்லோகங்கள். 11வது அத்தியாயம் ஏகாதசம் விஸ்வரூபம் 55 ஸ்லோகங்கள் கொண்டது. 12வது அத்தியாயம் மிக முக்கியம் பக்தி தொண்டு 20 ஸ்லோகங்கள் தான். 13 இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 35 ஸ்லோகங்கள். 14 ஜட இயற்கையின் முக்குணங்கள். முக்குணம் சத்வ ரஜோதமோங்கிற குணம்.
27 ஸ்லோகங்கள், 27 நட்சத்திரம் மாதிரி இதுவும் முக்கியமானது. அதன்பின் புருஷோத்தம யோகம் 20 ஸ்லோகங்கள், 16வதாக தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் அப்படின்னு 24 ஸ்லோகங்கள் வரும். 17வது நம்பிக்கையின் பிரிவுகள் 28 ஸ்லோகங்கள், 18வது துறவின் பக்குவம் 78 ஸ்லோகங்கள். இதில்தான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரட்ச அகம் துவாம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்சகங்கிற சரம ஸ்லோகம் இருக்குது. சஞ்சய வாக்ஷ யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்த்தர தத்ர ஸ்ரீர் விஜயோபூதிர் திருவாநிதிர் மதிர் மமா அப்படின்னு முடியும். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உபதேசங்கள் அனைத்தும் பகவானது கீதம். அனைத்து புராணங்களையும் எழுதியவர் வியாசர். வியாசர் அனைத்தையும் சேர்த்து சொல்கிறார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள், 332 அத்தியாயங்கள் வரும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வியாசர் முழுமுதற் கடவுளை முழுவதும் சொல்லி முடிக்கக்கூடியவர். பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவரால் உபதேசிக்கப்படுவதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாசர் கலியுக தர்மமாகிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபிக்க வேண்டும் என்று வியாசவாச்ச வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஸ்ரீமத் பாகவதமே வாசுதேவனை குறிக்கக்கூடியதுதான். பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் ச மகாத்மா சுதுர்லபக என்று. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முதல்ல சிருஷ்டி படைப்பு, 2வது சாதன பிரபத்தி, 3வது விதுர மைத்ரேய சம்வாதம், 4வது சிருஷ்டி வம்ச விளக்கம், 5வது விஸ்வ கற்பனை பிராஞ்ச அமைப்பு, 6வது சிருஷ்டி பக்தி மகிமை, 7வது சிருஷ்டி நரசிம்ம அவதாரம், 8வது சிருஷ்டி அவதாரங்கள், 9வது சிருஷ்டி அரசவம்சங்கள், 10வது ஆசிரயம் ஸ்ரீ கிருஷ்ண லீலைகள் முழுவதும் வரக்கூடியது 10வது ஆசிரமம், 11வது முக்தி உத்தவ கீதை, 12வது ஸ்கந்தம் முடிவு கலியுகத்தை பற்றியும் அதில் வரும். 12வது காண்டத்தில் கடைசி ஸ்லோகமானது பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகன்னு சொன்ன மாதிரி நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாட்சணம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம். இதுதான் கடைசி ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில். ஸ்ரீமத் பாகவதம் மிக மிக முக்கியமானது. வியாசர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதியசி யதோன்மயாத் இதரத்தார்த்தேசு அவிக்ஞஸ்வராத் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரய தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா யத்ர சர்க்கோ மிருசா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குககம் சத்யம் பரம் தீமஹி. இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பம். நாம் திராவிட வேதசாகரமான நம் மண்ணில் இருப்பதால் அனைத்து வேதங்களையும் தந்தருளியவர் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வாரிடம் நாதமுனிகள் போய் கேட்க, மதுரகவி ஆழ்வார் போய் கேட்க, 4 வேதசாரமாகிய 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதும் நாதமுனிகளுக்கு சுவாமி நம்மாழ்வார் வாயிலிருந்து செல்கிறது. 12 ஆழ்வார்கள் கூறியது அனைத்தும் நம்மாழ்வாரில் அடக்கம். அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் என்றால் பெரியாழ்வார் திருமொழி 473 பாசுரங்கள். மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டாள், திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 143, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 104 பாசுரங்கள், திருமலிசை ஆழ்வார் திருமலிசை பிரான் என்று பெயர் திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்கள். அதன்பின் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலை ரங்கநாதரையே பாடியிருப்பார் 45 பாசுரங்கள். திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். திருப்பள்ளி எழுச்சி என்றால் கௌசல்யா சுப்ரஜா ராம பருவா சந்தியா பிரபத்ததே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான். கதிரவன் குணசேச்சுகரம் வந்தனைந்தான் கனையிருள் அகன்றது காளையம் பொழுதா என்று பாடியிருப்பார். மிக அருமையானது தொண்டரடி பொடியாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி. அதன்பின் திருப்பானாழ்வார் பாணர் அருமையான முறையில் கீதங்களாக பாடியிருப்பார். அமலன் ஆதிபிரான் என்று 10 பாசுரங்கள். பின் மதுரகவி ஆழ்வார் கிருஷ்ண பரமாத்மனே சுவாமி நம்மாழ்வார்தான் என்று
உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே என்று கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று பாடல் பாடி அதோர் பெரிய மந்திரம். கண்ணினுன் சிறுத்தாம்பு நாள் கட்டும் நபண்ணி வருமாய் நன்ன பணியில் நித்தின் குருகு நம்பி என்ன கால் அன்னைக்கும் அதோர் என்ன வைக்கே நாவினால் நவற்று என்று 11 பாசுரங்கள் வரும் மதுரகவி ஆழ்வார். அதன்பின் அருமையான சாரமான திருமங்கை ஆழ்வாரின் பாசுரம் ஆரம்பிக்கிறது. 2ஆவதான வேதம் திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழி 1084, திருக்குறுந்தாண்டகம் 20, திருநெடுந்தாண்டகம் 30, சிறிய திருமடல் 71, பெரிய திருமடல் 148, திருவேலுக்கூற்றிருக்கை ஒரு பாசுரம். அருமையான பாசுரம் அனைத்துமே. அதன்பின் அருமையான முறையில் முதலாழ்வார்கள் மூவரேல் முதலாயன்னு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் வருகிறார்கள். 100 பாசுரங்கள் மூவரும். திருக்கண்டேன் பொன்மணி கண்டேன் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி 300 பாசுரங்கள். இதில் திருமலிசை பிரான் நான்முகன் திருவந்தாதி என்று ஒன்று உரைக்கிறார். 96 பாசுரங்கள். நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று வரும். இது அனைத்துக்கும் மேலானது சுவாமி நம்மாழ்வார். ரிக் யஜூர் சாம அதர்வனத்தை தந்தருள்கிறார் சுவாமி நம்மாழ்வார். முதலில் திருவிருத்தம் ரிக்வேத சாரமாகிய பாசுரங்கள், திருவாசிரியம் யஜுர்வேத சாரமான பாசுரங்கள், சாமவேத சாரமாகிய திருவாய்மொழி 1102, அதர்வன வேத சாரமாகிய பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள். திருவிருத்தம் 100, திருவாசிரியம் 7, பெரிய திருவந்தாதி 87, திருவாய்மொழி மிக முக்கியமானது. திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் எடுத்துக்கொண்டால் பல்லாண்டு பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டு வெந்தோல் மணி வண்ணான் செய்வது திருக்காப்பு அடியோமுடனோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நன்மரணில் வாழ்கின்ற மங்கிய மல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்திரும் சோராளையும் பல்லாண்டு வடிவோர்வுக்கு வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அபாவரச்சூல் அரிய நேர நிலற்றி அபாவட்டு வீடுபட்ட குருவோற்றுடவோம் அவாவிலந்தாதிகள் 1000 அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. 4000 முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும். ஏனென்றால் உலகம் வேகமாக இருப்பதால் தயவுசெய்து அடியனுடைய தாழ்மையான கருத்து இருந்த விஷயாந்திரங்களை சற்று தெரிந்து கொள்வதற்காக என்ன ஏது என்பதை கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமானது. முதலில் நாம் பகவத்கீதையை பற்றி கூறின மாதிரி உலகத்தில் இருக்கும் மதங்களில் மிக முக்கியமான மதங்கள் அதிகம் இருக்கிறது. கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்த மதம், யூத மதம், சமண மதம், தாவோஸ்ரீய மதம், பஹாய் மதம், சிக்கிய மதம், ஷிண்டா மதம் இவையெல்லாம் புனித நூல்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் நமது புனித நூலை நித்தியம் பிரட்டுவோமா? முதல் கீதம் நித்தியம் ஒவ்வொரு கீதத்தை சொல்வோமே. 200 ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரவாட்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுக்ஷவ மாமகா பாண்டவா செய்வ கிமகுருவத சஞ்சயா. முதல் ஸ்லோகம் சரமஸ்லோகம்னு பேர் பகவத்கீதையில். சர்வதர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் ரட்சகம் துவாம் சர்வபாவைப்பியோ மோக்ஷயிஸ்யாமி மாசுச்சக அப்படிங்கிறது. கடைசி ஸ்லோகம் சஞ்சய வாக்ஷ யத்ரோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுத்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நிதிர்மதிர் மமா அப்படின்னு. இதான் பகவத்கீதை கடைசி ஸ்லோகம். அதன் பின் மிக முக்கியமானது நவக்கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சுவாமி நம்மாழ்வார் இவர்கள் அனைவருக்காகவும் திவ்ய தேசத்தில் பாடியிருக்கிறார். அதாவது சூரியனானது ஸ்ரீவைகுண்ட ஸ்தலம். சூரியனுக்கு கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்ராட நட்சத்திரம் என்றதில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திர நட்சத்திரம் நத்தம் சன்னதி, ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் என்றதில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் என்றதில் வைத்துக் கொள்ளுங்கள். புதன் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. குரு என்றால் சுவாமி நம்மாழ்வாருடைய க்ஷேத்திரமான ஆழ்வார் திருநகரி. குருஸ்தலத்தில் ராமபிரானுடைய புனர்பூச நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். சுக்ரன் தென்திருப்பெரை, பரணி நட்சத்திரம், புற நட்சத்திரம், புராட நட்சத்திரம். சனி மகரநடுங்குலைக்காதன், பெருங்குளம், பூச நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். ராகு கேது ஸ்தலம் இரட்டை திருப்பதி. ராகு திருவாதிரை, சுவாதி, சதயம், கேது அஸ்வினி, மகம், மூலம். சூரியனுக்கு பளிங்குடி கடந்து வரகணமங்க இருந்து வைகுந்தாற்று தெளிந்த என் சந்தேகம் கழியாதே என்னை ஆழ்வாய் நக்கிரலின் வந்து சீருலகம் உன்னுடன் வைப்ப நாங்கள் குத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர்மகளின் பவளம்போல் கனிவாய் சிவப்பனி காண வாராயே. சூரியனுக்கு எதிர்த்து சந்திரன் நத்தம் இருக்கிறார் இல்லையா? நத்தம்
ஒளிங்குடை கிடந்து வரகணம் அங்கே இருந்து வைகுந்தத்தின் தெளிந்த என் சந்தேகம் வெளியாத என்னை ஆழ்வாயனக்கிரனில் இருந்து சீரலகம் ஒன்றுடன் வெப்ப நாங்கள் குத்தாடி நின்றார்த்த பளிங்கு நீர்மகளின் பவளம் போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே செவ்வாய் வைத்தமா நிதியா மதுசூதனனை அலற்றி கொத்தலர் பழிசூல் குருகூற்றகோபன் சொன்ன பற்றுநூத்தில் இப்பத்தவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் மைத்துரை பார்த்தல் பொன்னுலகாழ்வாரே புதன் பண்டை நாளாளன் திருவள்ளும் பங்கேத்தால் திருவள்ளம் கொண்டு நீ கோயில் சேர்த்து குளியால் குடிக்குழி வந்தாட்சி ஒரு கழி சொதுவா திறந்தாமரை கண்களால் உட்காய் தென்றைய பிறநாள் தன்பனை சொல்ல திருப்புளிங்குடி கிடந்தானே குரு அதிநாதனாட்சி அதிநாதன் பொழிந்து நின்ற பிரான் ஒன்றும் தேவமுலகம் இரு மற்றும் யாரும் இல்லாண்டு நான் முகந்தனோட தேவளோ ஒரு பிறத்தான் கொண்டும் போல் மணிமாடினிட திருக்குகுலங்கள் ஆதிப்பிரானிற்க வட்ட தெய்வம் நாடுதிரே லிங்கத்திட்ட பிராணத்திரும் சமணரும் சாக்கியர் மலிந்துவால் செய்விகள் மற்றும் தெய்வம் ஆவின் பழிந்து நெல்கவரிசும் திருக்குறள் பொழிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்று மையில் பற்றோனே பின் சுக்கிரன் தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதன் சனி பெருங்குளம் மாயக்கூத்தன் ராகு கேது இரட்டை திருப்பதி. அதனால் அனைவரும் பகவானை தியானிக்க ஒரு நேரத்தை செலவு செய்து தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை செலவு செய்து பகவான் நாமாவை ஜெபியுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவா. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. அனைவரும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நாம் இறைவனை வேண்டினோமானால் நமது ஆகாரம் ஒழுக்கமான ஆகாரமாக அமைந்து அனைத்தும் ஒழுக்க நடத்தியானால் நம் நாடே புகழ் வரும். அனைவரும் திருவடிகளையும் வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் ஒழுக்கமாக நடந்து பகவானுக்காக நேரத்தை செலவு செய்து அடியேனுக்காக வேண்டுமாறு அடியேன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே உணரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாமவரானே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே உணரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாமவரானே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே உணரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாமவரான. ஓம் நமேதி அற்பராம பிரான எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா உள்ளரும்பாதொன்றிய நற்பாலையோ தீர்வாலும் சராசரம் முற்றமும் நற்பாலை குய்த்தின நான் முகரார் பெற்ற நாட்டுள்ளே 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு பாசுரத்தில் அடக்கம். கண்ணன் கலனை நன்னும் மணமுடியீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. கண்ணன் கலனை நன்னும் மணமுடியீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. கண்ணன் கலனை நன்னும் மணம் உடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே.